வணக்கம். தலைப்புச் செய்திகள். மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசை கண்டித்து தமிழக அரசின் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம் முதல்வர் விஜய் முன்மொழிந்தார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசின் முயற்சிகளுக்கு திமுக துணை நிற்கும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. சிங்கப்பெண் சிறப்பு படைக்கே பாதுகாப்புக்கு இன்னொரு படை அமைக்க வேண்டிய சூழல் நிலவுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். வெள்ளை அறிக்கை மூலம் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது என்கிறதா தாவேகா அரசு? மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேள்வி. மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய 178 டிஎம்சி தண்ணீரில் ஒரு சொட்டு நீர் கூட கிடைக்காத சூழல் ஏற்படும். பாமக எம்எல்ஏ சோமியா அன்புமணி பேச்சு. திமுக ஆட்சியை விட நீங்கள் குறைவாக கடன் வாங்கினால் நான் பொறுப்பிலிருந்து விலகுகிறேன். தாவேகா அரசுக்கு முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சவால். தமிழகம் முழுவதும் 40 ஆர்டிஓ அலுவலகங்களில் சோதனை. ரூபாய் 31.85 லட்சம் பறிமுதல். ஜியோ மூலம் ரூபாய் 5.95 லட்சம் பரிமாற்றம் கண்டுபிடிப்பு. லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி நடவடிக்கை. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதை தமிழ்நாட்டில் புதிதாக அமைந்துள்ள தாவேகா அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் வலியுறுத்தல். மோசடி நபர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டவர் சி மகேந்திரன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் குற்றச்சாட்டு. காங்கிரஸ் கட்சியின் தேசிய இளைஞரணி செயலாளர் ஸ்ரீநிதி மோகன் திமுகவில் இணைந்தார். முதல்வரை பார்க்காமல் செல்ல மாட்டேன் என தலைமைச் செயலகத்தில் பெண் திடீர் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மேகதாது அணை திட்டம் குறித்து தமிழக முதல்வர் விஜயுடன் பேச தயார் கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் அறிவிப்பு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.